God Jesus Christ. இன்னைக்கு டுடேஸ் ரேமால நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா we need to listen and obey to the voice of the Holy Spirit. So அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வசனத்தை படிப்போம். Romans chapter 8 verse 6. For to be carnally minded is death, but to be spiritually minded is life and peace. ரோமர் 8வது அதிகாரம் 6வது வசனம். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். ஆமென். ஸோ எதுக்கு இந்த வேர்ஸ் சொன்னேன் அப்படின்னா உள்ள நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸோ ஃபியூ மந்த்ஸ் பேக் என்ன ஆச்சு அப்படின்னா நானும் அண்ணியும் ஸ்கூட்டியில் ட்ரைவ் பண்ணிட்டு போகும்போது எப்போவுமே என்னென்னா ஷால் கட்டுவோம்ல, மாஸ்க் மாதிரி கட்டுவோம்ல. அப்போ ஆவியான தேவன் தெளிவாக சொல்கிறாரு, ஒரு ஷால் உண்டு ரெட்டு கலரில், அதை ப்ராப்பராக டைப் பண்ணு அப்படின்னு. நான் அப்படியே ஒழுங்காக அதெல்லாம் ஒழுங்காக தான் இருக்கே சார், பார்த்துக்கலாம், அதெல்லாம் எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ரொம்ப லெத்தாஜிக்காக விட்டுட்டேன். I listened to the voice of the Holy Spirit, but I didn't obey. ஸோ obey பண்ணல அப்படின்னா என்ன ஆகும்? கன்ஃபார்ம் கான்சிக்வன்சஸ் ஃபேஸ் பண்ணுவோம் இல்லைங்களா? அது மெயின் ரோடு போயிட்டே இருக்கும். திடீர்னு வந்து ஒரு சார் வந்து பார்த்து சொல்கிறாரு, அவங்க ஷால் வந்து சைலன்சர் அந்த இதில் இதுவாகிட்டு இருக்குது. பார்த்தா டயருக்கும் அந்த சைலன்சர் இது இருக்கும் இல்லையா, அதில் என் ஷால் ஃபுல்லாக கருகி போய் பாதி ஷால் அப்படியே கருகிருச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த டயர் உள்ள போய் வீலில் போய் மாட்ட போகுது. ஆண்டவர் கிருபை தான், he just saved us. இல்லை நான் பண்ண தப்பு என்ன? நான் ஆவியான தேவனோட சத்தத்தை கேட்டேன், ஆனால் நான் கீழ்ப்படியில. அது என்னோட மிஸ்டேக். ஸோ இந்த வசனமும் அதான் சொல்லுது. நம்ம நிறைய வேர்ஷன்ஸில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா இந்த வேர்ஸ் எப்படி சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஹியூமன் ஃப்ளஷில் உங்கள் மைண்டில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டுருவீங்க, உங்களுக்கு இதுதான் தெரியும், எனக்கு எது கரெக்டுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய நான் பண்ணுறது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். பட் இட் இஸ் வெரி டேஞ்சரஸ். ஆனால் நம்ம ஸ்பிரிச்சுவலி நம்ம ஆவியான தேவனோட சத்தத்தை கேட்டு கீழ்ப்படிந்து நடக்கணும். வெறும் லிசன் பண்ணுறது மட்டும் இல்லை, கேட்டு நம்ம கீழ்ப்படிந்து நடக்கும்போது மட்டும்தான் you will be safe, you will have life and peace. Only when you walk in spiritual way you will have life and peace. அந்த வேர்ஸ் அதான சொல்லுது, to be spiritually minded is life and peace. என்ன சொல்றாங்க? ஸ்பிரிச்சுவல் மைண்டடா இருக்கும். ஸ்பிரிச்சுவல் மைண்டட் ஆவியான சத்தத்தை கேட்கணும். ஆவியான தேவன் சொல்றாங்களா, ஓகே சப்பா நீங்க சொல்றீங்கன்னா ஒரு காரணம் இருக்கும். ஓகே நீங்க சொல்லிட்டீங்க, நான் கேட்கறேன், அதை நான் கீழ்ப்படிந்து நடக்கணும். You have to show it in action. Only then you will have life and peace. So no matter what, from this day forth we will listen to the voice of the Holy Spirit and also we will obey his voice. God bless you.